எதிர் புதிர் வணிகம் தொடர்கிறது. நேயர்களே, பங்குச்சந்தை குறித்து உங்களுக்கு என்ன சந்தேகம், எந்த பங்குகளை வாங்கலாம் விற்கலாம், இதை பற்றி நீங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். முதல் நேயர் ராஜ்குமார், சென்னை. வணக்கம் ராஜ்குமார். வணக்கம் சார். உங்க சந்தேகம் என்னங்க சார்? நான் பேங்க் நிப்டி ஏப்ரல் ஃபுட் 11,802 வாங்கியிருக்கேன். சரி, 2 லாட்டு. சரி, சந்தேகம் சார் சொல்லுங்க, அதுல என்ன கேள்வி உங்களுக்கு? அதான் சார், அது இப்போ 11,629 இருக்கு. சரி, அது எப்படி பேங்க் நிப்டி எவ்வளவு தூரம் குறையும் இல்ல எவ்வளவு தூரம் ஏறும்ங்கிறது தான். இல்லை சொல்லுவாங்க, சொல்லுங்க. இப்போ பேங்க் நிப்டி பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 11,500 அப்படின்றது இன்னும் ஒரு 10 புள்ளிகள் குறைச்சிக்கலாம். 11,490 என்பது முக்கியமான ஆதரவு நிலையாக இருக்கிறது. இந்த ஆதரவு வந்து இப்போ தொடர்ந்து தக்க வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது உடைக்கப்பட்டால் அப்படின்னா பேங்க் நிப்டி பெருமளவு இறங்கும், ஒட்டுமொத்த பங்கு சந்தையும் இறங்கும். அதனால இது வந்து வாங்கி விற்க நினைப்பவர்கள் வந்து இந்த 11,490 என்பதை நட்டத்தரையாக வைத்துக் கொள்ள வேண்டும் சொல்றோம். புட்டு வச்சிருக்கவங்க அப்படியே வச்சுக்கலாம். இதுக்கு மேல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அது 11,680 அப்படின்ற ஒரு எல்லை வந்து தடைநிலையா பாக்குறோம். இது உடைச்சு மேல போக வரைக்கும் நீங்க புட்டை ஹோல்ட் பண்ணலாம். ஒருவேளை அதை உடைச்சு மேல போயிடுச்சுன்னா வலிமையாக மேலே ஏற வாய்ப்பு இருப்பதாக பார்க்கிறோம். ஓகே சார். நிஃப்டி சார், நிஃப்டி எப்படி சார்? நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 5,680 என்பது முக்கியமான ஆதரவாக பார்த்துட்டு இருக்கோம். மேல பாத்தீங்கன்னா இப்போ 5,755 இடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த 5,755 60 இது உடைக்கப்பட்டால் இப்போ இடைக்காலமாக அங்கிருந்து 100 புள்ளி வரைக்கும் மேல ஏற வாய்ப்பு இருக்கிறது. 1820 வரைக்குமா சார்? 820 முக்கியமான எல்லையா வச்சுக்கலாம். 820 உடைச்சு மேல போயிடுச்சுன்னா சண்டை மேல்முகமா மாறிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் 200 புள்ளிகள் ஏறும். நன்றி ராஜ்குமார். அடுத்த ராஜன், காட்டுமன்னார் கோயில். வணக்கம் ராஜன். வணக்கம் சார். உங்க சந்தேகம் என்னங்க? சார், சுத்தமா வந்து 24 ரூபா ட்ரை பண்ணிருக்கேன் சார். சரி, அது வந்து இன்ட்ராடே தான் பண்ணிட்டு இருக்கோம். இன்ட்ராடே சுவிட்சர்லாந்து. சரி, ஆமா சார். ஓகே. திடீர்னு 16 ரூபா போயிடுச்சு சார். அது திடீர்னு. சரி, இது என்ன பண்ணலாங்கிறீங்க? ஆமா சார். நாங்க எப்படி சமாளிக்கிறது? லைன்ல இருங்க சொல்லு. சுவிட்சர்லாந்தை பொறுத்த வரைக்கும் அது பெரிய ஆப்ரேட்டர் ஸ்டைல இருக்கிற ஒரு கவுண்டராக பொதுவாக பார்க்கணும். ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க 16 ரூபா பேசிட்டீங்க, அது 13 ரூபா 35 காசு வரைக்கும் இறங்கிட்டு தான் இப்போ 16 ரூபாயில் இருக்குது. அங்க வந்ததே இப்போ பெரிய விஷயம். ஆனாலும் கூட நீங்க வந்து ஆப்ரேட்டர்ஸ் இந்த நிலைமையில திரும்பி 25 ரூபாய் எடுத்துட்டு போவாங்கன்னு ஒரு செய்தி அடிபட்டு கொண்டிருக்கிறது. இது நான் சொல்றது எல்லாமே சந்தை செய்திகள். அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா 13 ரூபாய் என்பதை நட்டத்தரையா வச்சுக்கோங்க, ஹோல்ட் பண்ணுங்க. திரும்ப அவங்க 22, 23, 24 கொண்டு வருவாங்க. கொண்டு வரும்போது அதுல வெளிவருவதற்கான வாய்ப்பை பாருங்கள். இல்லை சார் நம்ம ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா இந்த விலையிலையும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் அங்கே 100 ஷேர் வாங்கி ஒரு 100 ஷேர் வாங்கிட்டு ரெண்டுக்குமே 13 என்பதை நட்டத்தடையாக வைத்துக் கொண்டு காத்திருங்கள். அப்போ உங்கள் ஆவரேஜ் என்பது ரொம்ப குறைவாயிடும். 13 நீங்கள் இப்போ 16 வாங்குறீங்க, அங்கே 26 வாங்குறீங்க, 10 ரூபா டிஃபரன்ஸ். இப்போ 21 என்பது உங்களுக்கு சராசரி விலையாயிடும். இப்போ 22, 23 தான் ரெண்டுமே கொடுத்துட்டு வெளில வந்துருங்க. இந்த கவுண்டர் 26 ரூபாய்க்கு வாங்கக்கூடியது அல்ல. நன்றி ராஜன். அடுத்த ரவிச்சந்திரன், சென்னை. வணக்கம் ரவிச்சந்திரன். சொல்லுங்க சார். சந்தேகம் என்னங்க? டாக்டர் ரெஜிஸ் கிளாப்னு சொல்லிட்டு, சரி, அது ரொம்ப 1900 ரூபாய் வாங்கிட்டு, சரி, அது என்ன வழிக்கு இது பண்ணலாம்னு சொல்லி இது பண்ணுங்க. லைன்ல இருங்க சொல்லு. இப்போ டாக்டர் ரெட்டியில பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற அந்த 1900 ரூபா தான் அதனுடைய உச்சம். அதுக்கப்புறம் இப்போ இறங்குமுறை வந்துட்டு இருக்கு. 1961 ரூபா தான் உச்சமாக தொட்டு இறங்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து 1740. ரைட். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வாங்கின வேலை இப்போ வாங்கின வேலை ரொம்ப இறங்கியாச்சு. உடனடியாக போய் அதை விற்பது நட்டத்தில் தான் முடியும். ஆனால் தொடர்ந்து வைத்திருக்கணும் தான். இன்னும் கொஞ்சம் கூட இறங்க வாய்ப்பு உண்டு. அது 1650 ரூபா வரைக்கும் கூட வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால நீங்கள் வந்து அதை தொடர்ந்து வச்சுக்கோங்க. அந்த இடத்துல வந்து திரும்ப அங்கே கீழே இறங்கி வந்தால் இன்னும் கொஞ்சம் வாங்குறதுக்கான ஒரு யோசனை பண்ணுங்க. அந்த 1600 1650 எல்லைக்கு வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் நீங்கள் பொறுமையாக இருக்கிற மாதிரி மனநிலையில் இருங்க. மீண்டும் எழும். நன்றி ரவிச்சந்திரன். நேர்களே, பங்கு சந்தையில் ஒரு பங்கை மட்டும் வாங்கலாமா? இதை பற்றி சந்தை அறிமுக பகுதியில் காண்போம். கண்டிப்பாக வாங்கலாம். ஒரு பங்குல கூட வாங்கலாம். எனக்கு டிமேட் இருக்கிறதுனால ஒரு பங்குல கூட வாங்கலாம். நீங்கள் இனி கடந்த வார முக்கிய வணிகங்களை பார்க்கலாம். மாருதி கார் நிறுவனத்தின் விற்பனை கடந்த பிப்ரவரி மாதம் 8% அளவுக்கு சரிந்தது. மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் விற்பனை தொழில்நுட்ப நிறுவனத்தை Facebook நிறுவனம் வாங்கியது. டொயோட்டா நிறுவனத்தின் பிப்ரவரி மாத கார் விற்பனை 23.4% குறைந்தது. ஹுண்டாய் நிறுவனத்தின் பிப்ரவரி மாத கார் விற்பனை 5% உயர்ந்திருக்கிறது. பிப்ரவரி தொழிற்சாலை கொள்முதல் குறியீடு உயர்ந்திருக்கிறது. பஞ்சாப் நேஷனல் வங்கி வைப்பு தொகைக்கான வட்டியை 1.25% உயர்த்தியிருக்கிறது. சீனாவின் பிப்ரவரி மாத வளர்ச்சி 5 மாதங்கள் இல்லாத அளவுக்கு சரிந்திருக்கிறது.
சிப்லா இந்தியா தென்னாப்பிரிக்க சிப்லா நிறுவனத்தை வாங்க விருப்பம் தெரிவித்திருக்கிறது. பிப்ரவரி மாதம் இந்திய உற்பத்தி உயர்ந்திருக்கும் என்று HSBC நிறுவன ஆய்வு ஒன்று கூறுகிறது. பாஷ் வாகன உதிரிபாக உற்பத்தி நிறுவனத்தின் காலாண்டு லாபம் 39% சரிந்திருக்கிறது. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி வழங்கப்படும் யோசனைகள் எமது கருத்துக்கள், எமது விருந்தின கருத்துக்கள் மட்டுமே. நீங்கள் சுயமாய் ஆழமாய் சிந்தித்து பங்கு சந்தையில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை குறிமிக்காக திரு அருள்ராஜன் மிக்க நன்றி. நன்றி. இத்துடன் எதிரும் புதிரும் வணிகம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.